அனைவருக்கும் வணக்கம். திருவள்ளூர் மாவட்டம் பூவிருந்தவல்லி வட்டம் சின்னகுப்பம் முதல்நிலை ஊராட்சியிலிருந்து சுதேசி தமிழ்நாடு மக்கள் நல சமூக சேவை அமைப்பு என்ஆர் பன்னீர்செல்வம். அதுதான் நம்ம பூந்தமல்லி நகராட்சி சார்ந்த பிராடிஸ் ரோடு. இந்த பிராடிஸ் ரோட்டில் பார்த்திங்கன்னா ஆக்கிரமிப்பு, நடைபாதை ஆக்கிரமிப்பு, ஜென்ரேட்டர் வந்து நடைபாதையில் வச்சிடுறாங்க. அதாவது ஒரு ஷெட்டு, ஒரு கடை வாடகைக்கு எடுத்து அங்கே நடத்த வேண்டிய ஆட்டோ டிங்கர் ஒர்க்கு சாலையிலே நடத்துகிறாங்க. எங்கன்னா நம்ம பிராடிஸ் ரோடு, அறிஞர் அண்ணா அரசு மேல்நிலைப்பள்ளி அருகாமையில் செல்லக்கூடிய ரோடு. அந்த ரோட்டின் வந்து பார்த்திங்கன்னா நடைபாதையிலேயே வச்சுட்டு பண்ணிட்டு வராங்க. சில ஓராண்டு காலமாக இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த பக்கம்தான் வந்து அறிஞர் அண்ணா மகளிர் மேல்நிலைப் பள்ளி இருக்குது. பொம்பளை பிள்ளைங்கள்லாம் படிக்கிறதுக்கு போகிறாங்க, பொதுமக்களும் போகிறாங்க. அந்த நடைபாதையை முழுமையாக ஆக்கிரமிப்பு செய்து ஆட்டோவை நிற்க வச்சு அந்த ஆட்டோவை வந்து பார்த்தா டிங்கர் ஒர்க் நடத்திட்டு வராங்க. இது சம்மந்தமாக நம்ம பூவிருந்தவல்லி நகராட்சியில் நவம்பர் 25 அன்று பாருங்க, நவம்பர் 25 சேல், அதாவது பூவிருந்தவல்லி நகராட்சியோட சீல் பாருங்கள். இந்த ஆக்கிரமிப்பு சம்பந்தமாக நகராட்சி ஆணையர்களிடம் வந்து அவரை சந்திக்க முடியல. இருந்தாலும் அங்கே இருக்கிற அலுவலர்களை சந்தித்து இந்த மனுவை கொடுத்துட்டு சீல் வாங்கிட்டு வந்துட்டோம். அந்த மனு கொடுத்த ஒரு வாரம் பொறுத்திருந்து ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கிறோம். நம்ம யாரும் நகராட்சி ஆணையருக்கும் பண்ணோம். பூவிருந்தவல்லி நகராட்சி புகார் அமைப்பு அலுவலகம் ஒன்று இருக்குது. அந்த அலுவலகத்துக்கும் நாங்கள் வந்து தொடர்பு கொண்டு பேசும்போது அந்த செக்ஷனுக்கு உண்டான ஆட்கள் இல்லை, அதாவது ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டாங்க, வேற ஒருத்தர் வருவாங்க, வந்தோன்னு பண்ணிடுறோன்னு சொன்னாங்க. நவம்பர் மாதம் 25 கொடுத்த பெட்டிஷனுக்கு இன்ன வரைக்கும் பூவிருந்தவல்லி நகராட்சி ஆணையர் அவர்கள் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. இந்த நகராட்சி ஆணையர் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கும் கைபேசி மூலமாக எத்தனை முறை பல நாட்கள்னு தான் சொல்லலாம், எத்தனையோ முறை நான் கைபேசி மூலம் அவங்க தொடர்பு கொண்டு பேசிட்டேன். அம்மா இது போல் இருக்கும்மா, நடைபாதையை முழுமையாக ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காங்க, ஒரு ஷெட்டு வச்சு நடத்த வேண்டிய டிங்கர் ஒர்க் ஷெட்டு வந்து இங்கே ரோட்டில் வச்சு பண்ணுறாங்க, இதனால் மக்கள் வந்து நடந்து போக முடியல. மகளிர் மேல்நிலைப் பள்ளி இருக்குது, அந்த பிள்ளைங்களும் நடந்து போக முடியல நடைபாதையில். இப்போ வண்டி வந்ததுன்னா, இப்போ அந்த பக்கம் வேனோ காரோ ஏதாவது போச்சுன்னா ஒதுங்கி நடக்க முடியாது அந்த சூழ்நிலையில் அந்த இடத்துல இருக்குது. இதை வந்து பூவிருந்தவல்லி நகராட்சி ஆணையர் மிகவும் மௌனமாக இருக்காங்க. என்ன காரணம்னு தெரியல. இல்லை பூவிருந்தவல்லி நகராட்சி ஏதாவது வாடகை வசூல் பண்ணுறாங்களான்னு தெரியலை, இது நமக்கு தெரியாது. ஆனால் ஒரு ஆக்கிரமிப்பு, நடைபாதை ஆக்கிரமிப்புன்னு சொல்லி நகராட்சி ஆணையர்கிட்ட நான் பல முறை வந்து ஃபோன் மூலமாக பேசிட்டு சரிங்க நான் சொல்கிறேங்க அப்படின்னு சொல்கிறாங்களே கண்டி இன்ன வரைக்கும் எடுக்கல. தனிப்பட்ட நபர் நடைபாதை ஆக்கிரமிப்பு செய்து ஜென்ரேட்டர் வச்சுருக்காங்க, ஆட்டோ ஒர்க் ஷாப் வச்சு நடத்திட்டு போனாங்க டிங்கர் ஒர்க்கு. அந்த புகைப்படத்தை நான் வந்து ஆல்ரெடி அனுப்பிச்சிருக்கேன், ஆணையர் கூட அனுப்பிச்சிருக்கேன். அந்த அம்மா எதுக்காக இப்படி மௌனமாக இருக்காங்க தெரியல. பூவிருந்தவல்லி நகராட்சி ஆணையர் அம்மா எதுக்காக மௌனமாக இருக்காங்க தெரியல. ஏதேனும் விபத்துகள் ஏற்பட்டால் அந்த பகுதியில் பிராடிஸ் ரோடு, அறிஞர் அண்ணா அரசு மேல்நிலைப் பள்ளி அருகாமையில் உள்ள அந்த பிராடிஸ் ரோடில் நடந்து செல்லும்போது பொதுமக்களுக்கோ பள்ளி செல்ல மாணவர்களுக்கோ ஏதாவது அசம்பாவிதமோ விபத்தோ ஏற்பட்டால் அதற்கு பூவிருந்தவல்லி நகராட்சி ஆணையர் அவர்கள் தான் முழுக்க காரணம் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் காட்டிருக்கேன், நவம்பர் மாதம் கொடுத்த பெட்டிஷனு இன்ன வரைக்கும் பூவிருந்தவல்லி நகராட்சி ஆணையர் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. அங்கே ஏதாவது விபத்து ஏற்பட்டால்
பூவிருந்தவல்லி நகராட்சி ஆணையர் தான் காரணம். அவங்க தான் முழுக்க காரணம். பூவிருந்தவல்லி நகராட்சி ஆணையர் தான். அங்கே ரோடும் குறுகல் தான். எதுக்காக இவ்வளோ மௌனமாக இருக்காங்க தெரியல பூவிருந்தவல்லி நகராட்சி. இது சம்மந்தமாக நான் மாவட்ட ஆட்சியருக்கு நகராட்சி ஆணையம் மேலே புகார் கொடுக்கலான்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தேன் போன மாதம், அதாவது சென்ற ஆண்டு. அப்போது அவங்க சொல்கிறாங்க, அதாவது நகராட்சி அலுவலகத்தில் கைபேசி மூலம் நான் பேசுகிற போது அவங்க சொல்கிறாங்க, இல்லை வேண்டாம் அப்படி செய்யாதீங்க, நாங்கள் சொல்கிறோம், உங்கள் அமைப்போட பேரை சொல்லுங்கள் அப்படின்லாம் சொன்னாங்க. நான் எல்லாமே சொல்லிட்டேன். இந்த அமைப்பு ஐயா இந்த மாதிரி நாங்கள் இங்கேருந்து பேசுகிறோம், நடைபாதை ஆக்கிரமிப்பு இருக்க ஐயா கொஞ்சம் அகற்றுங்க, அதை எடுக்கணும், அங்கேருந்து டிங்கர் ஒர்க் ஷெட் எடுக்கணும். அந்த ஷெட்டு பார்த்திங்கன்னா டிங்கர் ஒர்க் ஷெட்டே கிடையாது, நடைபாதை ஆக்கிரமிப்பில் டிங்கர் ஒர்க் வச்சு வேலை பண்ணிட்டு வராங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். சரிங்க ஐயா, நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம், எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. நவம்பர் மாதம் 25ஆம் தேதி கொடுத்த மனு டிசம்பர் முடிஞ்சு போச்சு. இப்போ ஜனவரி ஆரம்பமானது. இதுக்கப்புறம் அவங்க எப்போ பண்ண போகிறாங்கன்னு தெரியலை. பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா, இல்லை வாடகை ஏதாவது வசூல் செய்கிறாங்களோ நமக்கு தெரியலை. நடைபாதை ஆக்கிரமிப்பு பூவிருந்தவல்லி நகராட்சி உறுதுணை. நன்றி, வணக்கம்.